வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், திருச்சி மாநாட்டில் 2 உயிர் பலி நடந்திருக்கு, அதை பற்றி. அதுக்கப்புறம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இவங்க அடித்த கூத்தை பற்றி. அப்புறம் தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் ஒரு +2 மாணவிக்கு நடந்த கொடூரம், அதை பற்றி. அப்புறம் நம்ம சாட்டை இருக்கானே திரள்நிதி திருடே, அவனை பற்றி. அப்புறம் நம்ம டெல்லியிலேருந்து நம்ம 10 ரூபா பாலாஜி இருக்காருல்ல, செந்தில் பாலாஜி, அவருக்கு இறங்கிய ஆப்பை பற்றி, அதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ திருச்சியில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மாநாடு நடந்துச்சு இல்லையா? அந்த மாநாடில் 2 உயிர் பலியாயிருக்கு. ஜெயராமன் சொல்லிட்டு ஒரு 67 வயது முதியவர், அப்புறம் சரோஜான்ற ஒரு 61 வயது அம்மா. இவங்க 2 பேரும் மூச்சு திணறல் ஏற்பட்டு அங்கே பலியாயிருக்கு, அங்கேயே ஸ்பாட்லேயே. இந்த உயிர் பலியை நம்ம சர்வசாதாரணமாக எடுத்துக்க கூடாது. அங்கே உயிர் பலி நடந்திருக்கு, அவங்க ஆத்மா சாந்தி அடைக்க நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். நான் இந்த மீடியாக்கார எச்ச நாய்களை கேட்குறேன், ஏண்டா டேய், இதே இது விஜய் மாநாடு, எங்கள் தலைவர் மாநாடு ஏதாச்சும் நடத்துறாரு, ஒரு சேர் வீரர்கள் கூட்டம் நடத்துறாரு அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சு. இப்போ சமீபமாக ஒரு சேலத்தில் நடந்துச்சு இல்லையா? அங்கே ஒரு வடமாநில இளைஞர், அவர் இறந்துட்டார். ஆனால் அவர் எப்படி இறந்தாரு, அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுகளே சொல்கிறாங்க அவருக்கு ஏற்கனவே உடல் உபாதைகள் இருந்துச்சு, அவர் ஆஞ்சியோலாம் பண்ணியிருக்காரு, நீங்கள் இந்த வெயிலில் இந்த கூட்டத்துக்கு நீ போகாதன்னு நாங்கள் சொல்லியும் அவர் வம்படியாக எங்கள் கூட வந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் அவர் அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் பின்னாடியே போய் எடுக்கிறது என்ன, அவர் மனைவி அழுகிறத ஜூம் வச்சு எடுக்கிறது என்ன, அவங்கள தூண்டி விடுறது என்ன, என்னென்ன அட்டூழியம் பண்ணீங்க. இப்போ எந்த மீடியாக்காரனாச்சும் இந்த 2 உயிர், ஏன் இவங்க உயிரா இல்லையா அவனுக்கு? இந்த உயிர் பலி ஆயிருக்கே, அதை எந்த மீடியானாச்சும் சொல்லியிருக்கா? தினமலர்ல ஒரு பெட்டி செய்திமா இந்த இத்தினிக்கோண்டு கட்டங்கட்டி, இந்த மாதிரி திருச்சி மாநாட்டில் ஜெயராம்னு ஒருத்தர் இறந்திருக்காரு, சரோஜான்னு இறந்திருக்காருன்னு சின்ன செய்தியா போடுறாங்க. அப்படி எங்க தலைவர் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் சொல்றாரு, வயதானவங்க வராதிங்க, உடல் உபாதைகள் இருக்கிறவங்க, உடல் நல குறைவா இருக்கிறவங்க வராதிங்க, வயோதிகர் வராதிங்க, சிறு குழந்தைகள் வராதிங்க அப்படின்னு எந்த தலைவனாச்சும் சொல்லுவானா? ஏன்னா எங்க தலைவர் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் சொல்றாரு. அவங்க பூரா அன்பின் மிகுதியால எங்க தலைவரை பார்க்க வர்றாங்க. வர்ற இடத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு, அது அவ்வளோ பெருசாக்குவீங்க. ஆனா இப்போ திருச்சி மாநாட்டில இருந்து போனவங்களுக்கு ஒரு வேனுக்கு 12 பேர், பஸ்ஸுக்கு 12 பேர் அடிபட்டாங்கன்னு இருக்குல்ல. இப்ப ராமநத்தன்ற ஒரு இடத்துல திருப்பி ஒரு வேனுக்கு 7 பேர், அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க, படுகாயம் அடைஞ்சு அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் ஒருத்தர் சொல்லலை. ஆனா விஜய் போனார் அப்படின்னா லைவ்ல போய் இருந்துகிட்டு, இங்க பாருங்க அந்த ஒரு பையனுக்கு செருப்பை விழுந்துருச்சு, இந்த பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த பாருங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பூதாகரப்படுத்துறீங்க. ஆனா இப்போ எங்க தலைவருக்கு தானா வருது கூட்டம். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஆடு மாடு அடைக்கிற மாதிரி வேன்ல அடைச்சு ஏத்திட்டு போறீங்க. உங்க தலைவர் பேசுறத கேட்கறதுக்கும் உங்க டெபுட்டி சிஎம் நடத்துற ஸ்டண்ட்டை பாக்குறதுக்கும் அவ்வளவு கூட்டம் என்ன தானா வருதுன்னு நினைக்கிறீங்களா? காசு கொடுத்து கூட்டிட்டு போறீங்க. காசு கொடுத்து கூட்டிட்டு போனா அந்த உயிருக்கு நீங்க தான் பொறுப்பு. இப்ப 2 உயிர் பலியாயிருக்கு, இதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிடுவா? இதை எந்த மீடியாவாச்சும் பேசுதா? எந்த மீடியாவும் பேசுறது இல்ல. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா? மயக்கம் போட்டு விட மாட்டேனே. இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும்? கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா? ஒருத்தர் மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம். இந்த கையில சமைச்சீங்க, வச்சுக்கோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு, வச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பாராட்டு விழா, தனக்குத்தானே பாராட்டு விழா அவங்க அப்பா நடத்தினாரு, அதையே இவர் வழிமொழிகிறாரு. பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு கலைஞர் அப்பப்ப சினிமாக்காரவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்திக்குவார். அது மாதிரி இப்ப இருக்கிற சிஎம்மும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அதுல அந்த டிடின்னு ஒரு ஆங்கர் இருக்கே, அது எம்மா 500 ரூபா கொடுத்தா 50,000க்கு நடிக்குது. இந்த மாதிரி ஒரு சாம்பாரை நான் சரவண பவன்ல கூட சாப்பிட்டது இல்லை. ஏன்னா
சரவணபவனுக்குள்ள சொல்றேன், ஏமா பொய் சொல்றதும் ஒரு பொருந்துற மாதிரி சொல்லுமா, பொய் சொல்றதும் ஒரு பொருந்துற மாதிரி சொல்லு. இப்ப அதே சாப்பாடு சாப்பிட்டுதான் 43 குழந்தைகள் வந்து வாந்தி பேதி எடுத்து இப்ப ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. கல்வி, நீங்க சிறந்த கல்வி கொடுக்கறது முதல்ல இருக்கட்டும், முதல்ல நல்ல சோறு போடுங்கயா, முதல்ல நல்ல சோறு போடுங்க. எங்க பிள்ளைங்கள ஒரு வசதி வாய்ப்பு இல்ல, ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்க முடியாதுன்னு சொல்லி உன்னை நம்பி கொண்டாந்து சேர்த்த பாவத்துக்கு எங்க பிள்ளைகளை கூட ஆஸ்பத்திரியில போட்டு வச்சிருக்கீங்க. அப்புறம் அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றதுக்கு வந்து இது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இந்த சிங்கப்பூரை விட சூப்பரா இருக்கு, அமெரிக்காவோட டாப்பா இருக்குன்னு வந்து பேசினாங்கல்ல இந்த நடிகர்கள், இயக்குனர்கள், அவங்க எல்லாம் எங்கடா போனீங்க? ஒருத்தன் கூட இப்ப வாயை திறக்கல. 43 பிள்ளைகளுக்கு இப்படி இதுல வாந்தி பேதியில இருக்குதுகளே, இதுக்கு ஒரு பையன் ஒரு வார்த்தை பேசல. அன்னைக்கு வந்து அந்த புழுவுனீங்களே, இன்னைக்கு ஒருத்தனாச்சும் பேசுனீங்களா? அந்த பிள்ளைங்க நல்லா ஆகணும் அப்படின்றதுக்குனாச்சும் ஒருத்தனாச்சும் ட்வீட் போட்டீங்களா? வாங்கணும் காசுக்கு மேல கூற கொய்யால பாத்துக்கோ. இந்த மீடியா எச்சனாய் விஜய்க்கு சம்மன் வந்து விட்டது. முக்கியமான எது நடந்தாலும் சரி உடனே பிரேக்கிங் 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 சொல்லிட்டு அதையே போடுறது. பிரேக்கிங் நியூஸ் தான் என்னடா, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பிரேக்கிங் நியூஸே அரை மணி நேரமா போடுறது. விஜய் சம்பந்தப்பட்ட மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சுலாம். டெல்லியிலிருந்து CBI விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம 10 ரூபா பாலாஜிக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதை எந்த நாயும் சொல்லல, எந்த ஊடக நாயும் இதை பத்தினதா வெளியே சொல்லவே இல்லை. மக்களே வெளியே சொல்லவே இல்லை. நம்ம தலைவருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு சம்மன் வந்திருக்கு. நம்ம 10 ரூபா பாலாஜிக்கு சம்மன் வந்தோடனே அள்ளு விட்டுருச்சு போல. அவர் இப்போ ஒரு இன்னைக்கோ நேத்தோ ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. எனக்கு சம்மன் வந்தா உனக்கு என்ன கஷ்டம்? இப்போ நான் திருப்பி என்ன கேட்பேன்? பாதிக்கப்பட்டப்ப நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தா, எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன்? அப்போ எல்லாத்துக்கும் சம்மன் வருமானு கேட்பேன். சரிதானே? இப்போ யாரெல்லாம் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பணும். அதுதானே முறையான ஒரு நடவடிக்கையாக இருக்கும், அதுதானே சரியாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு வர சம்மன் அன்னைக்கு யாரெல்லாம் போனாங்களோ என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கும். அதனால இது அதுல சொல்லியிருந்தாரு. ஆமா, அவங்க சம்மன் அனுப்பியிருந்தாங்க, நான் வந்து அப்ப வீட்டுல இல்ல, அது இல்ல இது இல்லைன்னு கதை சொல்லிட்டு இருந்தார். சரி விடுங்க. அதுக்கப்புறம் அவர் ஒண்ணு சொன்னாரு பார்க்கணும். ஏன் நான் அங்க ஆஸ்பத்திரிக்கு போனேன்னு சொல்லிதானே நீங்க எனக்கு சம்மன்? நான் மட்டுமா ஆஸ்பத்திரிக்கு போனேன்? அங்க எத்தனை பேர் ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாங்க? யார் வந்தா? மாசு வந்தாரு, நம்ம நடிப்பு அரக்கன் அன்பின் மகேஷ் அண்ணே வந்தாரு, அப்புறம் நம்ம CM சார் வந்தாரு, அப்புறம் நம்ம டெபுட்டி CM துபாயில இருந்து பறந்து வந்தாரு. நண்டு போய் உள்ள 50 பேரையும் கோர்த்து விடுது பாரு. எனக்கு மட்டும் ஏன்டா சம்மன் அனுப்புன? இவங்க ஊரா இருந்தானே அங்க வந்தாங்க, அவங்களுக்கு ஏன் சம்மன் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா இந்த ஆளு எல்லாரும் கோர்த்து விடுது. CM சார் பார்த்து இருந்துக்கோங்க, இந்த ஆள்னாலதான் நீங்க கௌர போறீங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் மக்களே, இந்த வானிலை அறிக்கை மாதிரி ஆயிடுச்சு. முந்தைய காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு மழை வரப்போகுது, இன்னைக்கு வெயில் அடிக்கும், இன்னைக்கு காத்தடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இப்ப இன்னைக்கு இந்த இடத்துல 10 கொலை நடந்திருக்கு, இன்னைக்கு அந்த இடத்துல கற்பழிப்பு நடந்திருக்கு, இந்த இடத்துல செயின் பறிப்பு நடந்துருச்சுன்னு அது ஒரு சர்வசாதாரணமாயி போச்சு. அது மாதிரி இப்ப தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல ஒரு +2 பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்க மாணவி, அவங்க இந்த காலை கடன் கழிக்கிறதுக்காண்டி தன் வீட்டுல கழிவற வசதி இல்லைன்றதுனால பின்னாடி போயிருப்பாங்க போல, ஒரு கருவேலங்காடு மாதிரி இருந்திருக்கும் போல, அங்க போயிருக்காங்க. அந்த பெண்ணை காணான்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கடைசி எல்லாருமா சேர்ந்து தேடுனா நிர்வாணமா வெட்டி போட்டிருக்காங்க, துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க. யாருன்னு தெரியல. இது வந்து சும்மா தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தர் மட்டும் செய்யறது இல்லை. ஏன்னா +2 படிக்கிற பொண்ணுன்னா 15-16 வயசு பொண்ணா இருப்பாங்க. அவங்கள ஒருத்தர் மட்டும் செஞ்சிருக்க மாட்டான். இது கூட்டு பாலியல் வன்முறை தான், இது கூட்டு பாலியல் பலாத்காரம். எவன் செஞ்சா என்ன செஞ்சான்னு இது வரைக்கும் தெரியல. அப்புறம் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே பெஸ்ட், தமிழ்நாடு தான் முதலிடம். இந்தா பாரு பீகார், அந்த பாரு குஜராத், அவங்க எல்லாம் ரொம்ப ஒஸ்ட். எந்த ஒரு வசதியுமே மக்களுக்கு செஞ்சிடல. ஏண்டா ஒரு கழிப்பற வசதி கூட இல்லாம இன்னும் கிராமங்கள் தமிழ்நாட்டுல இருக்கா? என்னால நம்ப முடியல மக்களே. இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கழிப்பிடம் கூட இல்லாத ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா நீங்க எல்லாம் முதலிடம் சொல்லிக்கிட்டு வர்றீங்களே, அத நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் நம்பிட்டு இருந்தேன் அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பீகார்ல தான் இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் இருக்கு. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி பஸ் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதை போன தடவை சொன்னப்போ என்னால் நம்ப முடியல. ஆனா பாவிகளா, தமிழ்நாட்டுல இன்னும் பஸ் வசதி கூட இல்லாத கிராமங்களை வச்சிருக்கீங்களா? இப்ப பார்த்தா கழிப்பிட வசதி கூட இல்லாம இருக்கு.
உங்களை நம்பி ஒரு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, ஒரு கழிப்பிட வசதி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே தெருவுக்கு அனுப்ப முடியல, ஒரு டியூஷனுக்கு அனுப்ப முடியல,